ஹாய் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீசெண்டாக நடந்த ஆப்பிள் லான்ச் ஈவெண்ட்டோட ஒரு டெஸ்டிமோனி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு தடவையும் ரிலீஸ் பண்ணுறப்ப ஹஸ்பண்ட் விடாமல் கரெக்டாக அந்த டைமுக்கு ரிலீஸ் பண்ணுற டைமுக்கு உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. என்னென்ன ரிலீஸ் பண்ணுறாங்க, என்ன ஃபியூச்சர்ஸ் விட்டுருக்காங்கன்றத. நம்ம இந்தியாவில் அந்த கிரேஸ் குறையவே குறையாது. என்ன தான் ட்ரம்ப்பு H1B விசாக்கு அமௌண்ட் கூட்டி டேக்ஸை கூட்டி நம்மளோட தொழிலாளிகளுக்கு தான் கஷ்டத்தை கொடுத்தாலும் அந்த இந்தியாவில் பாருங்கள் என்ன ஆனாலும் அந்த கிரேஸ் குறையவே மாட்டேங்கி. சரி வாங்க டெஸ்டிமோனி பற்றி பார்க்கலாமா. டெஸ்டிமோனியில் என்னென்னா ஒரு மேன் வந்து ஒரு 5 o'clock கிட்ட ஏர்லி மார்னிங் தூங்கிட்டு இருந்திருக்காங்க ஆப்பிள் வாட்ச் கட்டிட்டு. அவரோட ஆப்பிள் வாட்சுக்கு ஹார்ட் பீட் வந்து கூடிருச்சுன்றத நோட்டிஃபிகேஷனாக போயிருந்திருக்கு. ஸோ அவர் ஆக்சிஜன் லெவல் எடுத்து பார்த்துருக்காரு, ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ கரெக்டான டைமுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ரஷ் ஆகி போயிருந்திருக்காரு. போய் பார்த்ததில் அவர் கொலாப்ஸ் லங் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. ஸோ டாக்டர் என்ன பண்ணாங்கன்னா கரெக்டான டைமுக்கு வந்தாலும் ஆப்ரேஷன் பண்ணி அவரோட லைஃப்பை சேவ் பண்ணிட்டாங்க. அது என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா ஆப்பிள் வாட்ச் தான் உங்கள் லைஃப்பை சேவ் பண்ணியிருக்குன்றதை டாக்டர் சொன்னாங்களாம். ஸோ எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருந்துச்சு, எப்படி ஆப்பிள் வாட்ச்சு சேவ் பண்ண முடியும். ஸோ என் ஹஸ்பண்டை கேட்கலாம் வாங்க. அது எப்படி ஒர்க் ஆகும்னா ஃபோட்டோஃப்ளெத்திஸ்மோகிராஃபின்னு ஒரு டெக்னிக்கை வச்சு ஒர்க் ஆகும். அப்படின்னா என்னென்னா லைட்டை வச்சு வால்யூம் சேஞ்சை டிடெக்ட் பண்ணுறது. இங்கே எதோட வால்யூம் சேஞ்சை டிடெக்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம ஆர்டரிஸு அது சுற்றியில் இருக்கிற கேபிலரிஸில் பிளட் ஃப்ளோ வால்யூம் சேஞ்சை வச்சு டிடெக்ட் பண்ணுறாங்க. பிளட் ஃப்ளோ வால்யூம் ஏன் சேஞ்ச் ஆகுதுன்னா ஹார்ட் பம்ப் பண்ணுறப்பெல்லாம் அதிக பிளட் ஃப்ளோ ஆகும், மற்ற டைமில் பிளட் ஃப்ளோ நார்மலாக இருக்கும். இதை வந்து அந்த எல்இடி லைட்டு ஆப்பிள் வாட்சுக்கு பின்னாடி இருக்கிற க்ரீன் கலர் எல்இடி லைட்டை யூஸ் பண்ணி அதை ஹிட் பண்ணி அதை ரிஃப்ளெக்ட் ஆகிறத இன்னொரு ஃபோட்டோ டயோடு மூலிமா கேப்சர் பண்ணுவாங்க. இதுக்கு ஏன் க்ரீன் லைட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பிளட்டோட ஹீமோக்ளோபின் வந்து நிறையா க்ரீன் லைட்டை அப்சர்வ் பண்ணும். அப்போ ரிஃப்ளெக்ட் ஆகிற லைட்டு எப்போல்லாம் பிளட் வால்யூம் கூட இருக்கோ அதோட ரிஃப்ளெக்ஷன் ஆகிற இன்டென்சிட்டி கம்மியாக இருக்கும். இதை கேல்குலேட் பண்ணி ஹார்ட்டு எவ்வளோ பீட்ஸ் பெர் மினிட் அடிக்குதுன்னு ட்ராக் பண்ணிடலாம். ஸோ ஒரு ரெஸ்டிங் ஹார்ட் பீட் எவ்வளோ இருக்கணும்னா 60 to 100 இருக்கும் நார்மலாக. ரெஸ்டிங் ஹார்ட் பீட்னா என்னென்னா நம்ம தூங்கி எந்திரிச்சப்போ இருக்கிறது, எந்த ஆக்டிவிட்டியும் இல்லாமல் இருக்கிறப்ப இது. ஆனால் அந்த டெஸ்டிமோனியில் இருந்தவருக்கு 172 இருந்துச்சு. அதனால தான் அந்த ஆப்பிள் வாட்ச் நோட்டிஃபை பண்ணி அவரை டயத்துக்கு சேவ் பண்ண முடிஞ்சுது. உனக்கு புரிஞ்சுதா? இதுக்காக ஆப்பிள் வாட்ச் எல்லாம் கேட்டுட்ருக்காத. ஓகே ஏன் டவுட்டும் தீர்ந்துச்சு, உங்கள் டவுட்டும் தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.